ரூட்லேருந்து போகிறோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசம். பட் மூணாரை விட நல்லா இருக்கும் இந்த இடம். ஏன்னா அவ்வளோ க்ரீனரி, இன்னும் நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமாக ஒன்றும் இல்லை, ரொம்ப குறைவு தான். பட் கிளைமேட் இங்கே உள்ள ஸ்பெஷல் என்னென்னா மற்ற மூடு பனி, எப்போ பார்த்தாலும் மேகமாக இருக்கும், திடீர்னு மேகம் வரும், திடீர்னு மழை பெய்யும், அந்த மாதிரி. ஸோ ஏற்கனவே 2 நாள் இருந்த நேரம் நல்ல மழை, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த வாட்டி பார்ப்போம். போகிற வழியில் எல்லாம் டீ எஸ்டேட்டு பார்க்குறது அழகாக இருக்கும். நிறைய மலையாள படம் சினிமா ஷூட்டிங் எல்லாம் இந்த ரூட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஜோசப்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த மலையாள படத்தோட ஷூட்டிங் எல்லாம் அந்த ஏரியாவில் எடுத்தது. நிறைய சினிமா லொக்கேஷன்ஸ் அங்கே இருக்கு. போய் பார்ப்போம், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். 2 நாள் நிம்மதியாக தூக்க போகிறோம். விஷயம் முடிஞ்சு. சூப்பராக இருக்கு பார்க்க. தெரியும் இது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. எல்லாம் அடர்ந்த காட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு அப்படி இருக்கு. ஆரியாஸில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு இப்போ திரும்பி போயிட்டு இருக்கோம். இது எந்த இடம்? இது ஆக்சுவலி நமக்கு கோட்டயம் போகிறதுக்கும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாலே ரைட்டில் திரும்பணும். திரும்பினா ஈராட்டு பாறைன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டுக்கு தான் நம்ம போகிறோம். அதுதான் வாகமனோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஈராட்டு பாறைக்கு போகணும்னா கோட்டயத்துலேருந்து போகலாம், இல்லை இங்கேருந்து போகலாம். கோட்டயம் போய் போனான்னு இன்னும் நமக்கு லேட் ஆகும். இந்த வழியாக வழி 3 மணி நேரம் ஆகும். இல்லை இன்னும் அங்கே போகிறதுக்கா 3 மணி நேரம்? அழகா இருக்குல்ல, ஒரே ஒரு பாதை. ரம்புட்டான விலை போட்டு வச்சிருக்கு பாரு. நிறைய வீடுகள்ல ரம்புட்டானுக்கு அது வந்து அணில் கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வலை மூடி வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா? நம்ம அங்கே கொண்டு வர்றதெல்லாம் நாள் கழிஞ்சு கண்டெய்னரில் இருந்து அவிஞ்சு அப்படி வருது. ஆமாம், இங்கே அந்தந்த டைமில் அந்தந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வர்றது. எப்படி இருக்கு இடங்கள்லாம்? ஒரே ஜாலி தான். ஏன்னா மழையில கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். இப்ப மழை தூரல் அது காட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கிறது மாதிரியே இருக்கு. மரம் செடி கொடிகள்லாம் எப்படி இருக்குடா பாரு. இயற்கையை ரசிச்சுட்டு வர்றப்ப ஐயோ இங்க பாரு எப்படி இருக்கு.
காமாட்சிக்கு கடை ஞாபகம் தான் வருது. அங்க விளம்பரம் போடுவாங்கல்ல. மழை சூப்பர், ஜாலியோ ஜாலி. ஜாலியா இது. நான் அங்க போய் திருப்பி இந்த வண்டி வாஷ் பண்ண வேண்டியது எனக்கு வேலை. மழையில வண்டி எல்லாம் அழுக்காயிடுச்சு. ஒரு நாள் தானே, பிரச்சனை இல்லை. நல்ல மழை. ஜேபி எதிர்பார்த்து வந்தது மழையில கார் ஓட்டிட்டு வரணும். இது மன்சூன் டைம் தான், இங்க மழை இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் நான் நினைச்சது என்னன்னா, ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இங்க மழை அப்ப இருந்துதான் இருக்கு 6 மாசம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை எப்படி பெய்யுது. ஆமா, நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி சந்தோஷமா இருக்கு மழை பெய்ததை பார்த்து. இங்க இருக்கவங்க நினைப்பாங்க, என்னடா சும்மா மழை பெஞ்சிட்டே இருக்கு. நல்ல மழை. கவனமா போ, மழை நேரம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். டைலாக மாற்றி பேசடா. இல்ல எவ்வளோ பெரிய ஏற்றம். நம்ம வண்டி புஸ்குன்னு ஏற போகுது. ஏற்கனவே ஒரு ஃபோர்டு வந்து எங்க போனோம், கொடைக்கானல் ஞாபகம் இருக்கு. அட்டத்துல போய் ரிசார்ட்டுக்கு மேல ஏற முடியாம. அது ஒண்ணு. நம்ம ஸ்விஃப்ட் கார் முதல்ல உள்ள கார் இங்க கொண்டு வந்து, அது பெஸ்ட். இன்ஜின் எல்லாம் சூப்பர். நான் நினைச்சேன் இதோட பெட்டு போவோம் அப்படின்னு நினைச்சேன். ஐயோ, த்ரில்லிங். அது உயிர் போய் திருப்பி வந்தது மாதிரி தான் அந்த கார்ல. அந்த காரு பிரச்சனை இல்லை, ஆனா நாம தான் ரூட்டு மாறி வந்துட்டோம். அப்படிதானே பயம் எனக்கு. அந்த மலையில இருந்து கீழே இறங்குன பிறகுதான் உசுரே வந்துச்சு. ஏன்னா இவன் ஒரு கியர்ல தான் போட்டு ஓட்டிட்டு இருக்கான். நான் கேட்கிறேன், இவன்கிட்ட பிரேக் பிடிச்சதா? ஒன்னும் பேசல. த்ரில்லிங் அணியனா, எனக்கு ஜீவிதத்துல இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் நான் பார்த்தது கிடையாது.
மலை ஏறுது இப்பதான். இன்னும் போகணும் 5 நிமிஷம். ரிசார்ட்டு தான் போவோம். மேலே ஒரு ஏற்றம் ஏறி போகுது. இது சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இதான் நாங்கள் புக் பண்ணியிருக்க ரிசார்ட்.